ப்ளியோமார்பிக் அடினோமா இது வந்து ஒரு பினைன் டியூமராக இருக்குது. இது வந்து சலைவரி கிளாண்ட் டியூமர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மைலாய்டு அண்ட் குரோனாய்டு காம்போனண்ட்டில் வந்து இருக்குது. இது வந்து மோஸ்ட் காமனஸ்ட் சைட் ஆஃப் பரோடைட் கிளாண்டில் தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பிளேட்லெட் அப்பர் லிப்பில் வந்து இது வந்து எப்படின்னா பிளேட்லெட் அப்பர் லிப்பில் தான் வந்து பேலட் அல்லது அப்பர் லிப்பில் தான் வந்து இந்த மைனர் சலைவரி கிளாண்டில் வந்து இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ சப்மைண்டபுலர் கிளாண்டில் வந்து லெஸ்ஸாக இருக்கும். மோஸ்ட்டாக வந்து பரோடைட் கிளாண்டில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க காமனஸ்ட் சைட்டு. இப்போ வந்து எத்தியாலஜி முதல்ல வந்து டெஃபினேஷன் வந்து பினைன் டியூமராக இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சலைவரி கிளாண்ட் டியூமரு, அதுக்கப்புறம் காமன் சைட்டுன்னு எழுதிக்கிறோன்னா காமன் சைட்டில் வந்து இதை பரோடைட் கிளாண்டுன்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து எத்தியாலஜி வந்து எது மூலயமா பரவுது அப்படின்னா அதுக்கப்புறம் ரேடியேஷன் மூலயமா பண்ணிக்கலாம். ஹிஸ்டாலஜியில் வந்து எபிதீலியல் காம்போனண்ட்டில் வந்து டக்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து கார்டு அண்ட் எபிதீலியல் அண்ட் மயோ எபிதீலியல் செல்ஸ் வந்து மயோ எபிதீலியல் செல்ஸில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மீசன்கைமல்ஸ் லைக் ஸ்ட்ரோமா, மீசன்கைமல் செல்ஸில் வந்து ஸ்ட்ரோமா அதெல்லாம் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரோமா மீசன்கைமல் செல்ஸு. எபிதீலியல் செல்ஸில் வந்து மயோ எபிதீலியல் செல்ஸில் இருக்குது. மீசன்கைமலில் வந்து கான்ட்ராய்டு, மைலாய்டு அதிலெல்லாம் இருக்குது. இப்போ வந்து கேப்சூலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கேப்சுலேட்டரில் வந்து சூடோபோடியா, அதுக்கப்புறம் வந்து டியூமர் ஆர் யூஸ்வலி வெல் கேப்சுலேட்டடாக தான் இருக்கும். இது வந்து மைக்ரோஸ்கோபிக்கலி எக்ஸ்டெண்டாக இருக்கும். இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு பெயின்லெஸ்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் மொபைலாக இருக்கும். பரோடைட் கிளாண்ட் வந்து மொபைலாக இருக்கும். எந்த ஒரு நெயிலுக்கு வந்து நர்வு, ஃபேஷியல் நர்வு எதுவுமே வந்து இன்வால்வ் ஆகாது. ஏசிம்டமேட்டிக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அன்லெஸ் ஆஃப் லார்ஜாக வந்து வரும். காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து மெலிக்னன்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வர சான்ஸ் இருக்குது. கார்சினோமா வரக்கூட இது வந்து சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ப்ளியோமார்பிக் அடினோமா அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இது டிஃபிகல்ட்டியில் வந்து டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேசல் செல் அடினோமா, அதுக்கப்புறம் வந்து டியூமரு, அதுக்கப்புறம் வந்து வார்டின்ஸ் டியூமர் அதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸில் வரும். இன்வெஸ்டிகேஷனில் வந்து எஃப்என்எஸ்சி எடுத்துக்கலாம். ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜிக்கல் எடுத்துக்கலாம். அவாய்டு ஹை ரிஸ்க் அதுக்கு முன்னாடி வந்து சர்ஜரியாக எடுத்துக்கணும். அப்புறம் வந்து ஹிஸ்டாலஜி போட்டுட்டு கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து பெயின்லெஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். காம்ப்ளிகேஷன்ஸில் வந்து கார்சினோமா வர சான்ஸ் இருக்குது அப்படி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸில் வந்து டியூமர் மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இன்வெஸ்டிகேஷனில் வந்து அதுக்கப்புறம் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடி ஸ்கேன் எடுத்துக்கலாம், எஃப்என்எஸ்சி ஸ்கேனு, அதுக்கப்புறம் ஃபைன் நீடல் ஆஸ்பிரேஷனு, அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட்டு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னா சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அவ்வளோதான்.